நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐயா, நீங்க விஜயநகரத்துல தான் இருக்கீங்க. இங்க பாருங்கண்ணே, இவர் என்னோட மாமா. இவர் விஜயநகரத்துல இருக்காருன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இவர் விஜயநகரத்துல இல்ல. நன்றி அண்ணே. வா வா மாமா, மாமா என்ன விடுங்க, நான் கொஞ்சம் யோசிக்கல. இல்ல, நீ யோசிக்க கூடாது மாமா, நான் யோசிச்சுட்டேன். நீங்க கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க, நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க உண்மையான உருவத்துக்கு வந்துருங்க. அப்பதான் எல்லாரும் உங்களை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிக்கிற பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என் கதையை முடிஞ்சிடும் கோவிந்த், என் கதை முடிஞ்சிடும். நீ சீக்கிரம் என் கூட வீட்டுக்கு வா. வா வா. மாமா, மாமா, எங்கேயாவது அடிபட்டுச்சம்மா? எங்க பட்டது? கையிலையா? சொல்லும். என்ன நீ இவ்வளவு சூடாவா பால குடுப்ப? இத அவ குடிச்சானா வாய் என்ன ஆகுறது? சுவாமி, கவலைப்படாதீங்க, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் மருந்து போட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பால் குடுப்பேன். மருந்து யாருக்கு? எனக்கு எந்த காயமும் இல்லையே, நான் நல்லதா இருக்கேன். பரவாயில்லம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகல. இருந்தாலும் உன் அண்ணி மருந்து கொண்டு வந்துட்டாங்க. சுவாமி, என்ன பண்ற? சீக்கிரமா பூசி விடு. இத பாருமா தங்கச்சி, அந்த பல்லாக்கு கவுந்ததுக்கு நான் உன் அண்ணன் காரணம் இல்ல. எனக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சுமா. அதாவது அந்த அந்த பண்டிதனை பார்த்ததுனாலதான். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நான் அவனோட கப்பலை நடுக்கடல்ல மூழ்கடிச்சிட்டேன். இப்ப மொத்தமா மூழ்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் துடிச்சுக்கிட்டு இருப்பான், அவ்வளவுதான். நீ அதை விடுமா. நீ உண்மையை சொல்லுமா. காயம் எங்கம்மா பட்டது? காயம் எதுவும் படல. ஆனா ஒருவேளை அவங்க இல்லாம இருந்திருந்தா எனக்கு காயம் பட்டிருக்கும். அம்மா அப்படி சொல்லாதம்மா. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுமா. அபசகுனமா போயிடுமா. நீ என்ன பண்ற? வா வந்து போடு அவளுக்கு. அவளுக்கு கையில தான் அடிபட்டிருக்கும், அங்க போடு. அண்ணா, அங்க அவ மட்டும் இல்ல அப்படின்னா நான் கல்லு மேலேயே விழுந்திருப்பேன். ஆனா அந்த பண்டிதன் யாரு? அவனா இருந்தான், இப்ப இல்ல, எப்பவும் இருக்க மாட்டான். ஆனா அந்த பண்டிதன் யாரு? அவன் ஒரு வீணா போனவன். அவனை பத்தி என்ன பேச்சு இப்போ? ஒவ்வொரு தடவையும் என் கையில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தவன் இனி என் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. முடிச்சிருவேன். ஆனா நான் அவரை ரொம்ப கிட்ட பார்த்தேன். எனக்கு ஒன்னும் அப்படிலாம் தோணல. அவரை பார்க்கும்போது ரொம்ப நல்லவரா தான் தெரியுறாரு. இத பாருமா, இந்த உலகத்திலேயே நல்லவன்னா அது நீ மட்டும்தான். இந்த மாதிரி மோசமானவங்களையும் சதி பண்றவங்களையும் தெரிஞ்சுக்காத அளவுக்கு நீ நல்லவம்மா. எனக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் உண்மையிலேயே என்ன தோணும்னா, அவன் ஒரு கூண்டுல போட்டு அடைக்கப்பட வேண்டியவன். இல்ல, அவரை பார்க்க அழகா இருந்தாரு. அனந்தா, இத பாருமா, நீ அவனை உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிரு. போய் ஓய்வெடு. ஆனா ஒண்ணு, தூங்குறதுக்கு முன்னாடி நீ அவனை மறக்கணும். ஏன்னா கூடிய சீக்கிரம் விஜயநகரம் அவனை மறந்துரும். சரி வா, நீ வந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடு. போம்மா. இத பாரு, வரணுமல்ல, போய் மருந்து போட்டு விட்டுரு. சரிங்க சுவாமி. போம்மா. போ. பண்டித ராமகிருஷ்ணா! குருஜி, உங்க தங்கச்சி சொன்னது ஏதாவது புரிஞ்சதா? இதுல புரிஞ்சுக்க என்ன இருக்கு? அவ ஒரு அப்பா. உங்களுக்கு காதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் குருஜி. உங்க தங்கச்சிக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரை பிடிச்சிருச்சுன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. உங்க தங்கச்சிக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணனை பிடிச்சிருச்சு போல இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணனே, அவன நீங்க வந்துட்டீங்களா? எடுத்துக்கோங்க. என்னால எதுவும் எடுக்க முடியாது சாரதா. நான் இன்னைக்கு ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன்.
எப்படியோ நீங்க தான் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் எதுக்கு இந்த வேஷத்தோட இருக்கீங்க? கழட்டிருங்க. சரியா சொன்ன. எப்படியோ இந்த வேஷத்தால எந்த லாபமும் இல்ல. குரு என்ன பாத்துட்டாரு. நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னது? இதெல்லாம் நடந்தது உன்னோட செல்ல செல்ல தம்பியால. அறிவில்லாதவன். ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யார ஊர்ல இருந்து தள்ளி வச்சாங்க? என்ன? வீட்ல இருந்து யார் கிளம்ப வேண்டியதாயிடுச்சு? மறக்கல, நான் தான் போக வேண்டியதா இருந்துச்சு. அப்ப சொந்த வீட்லயே திருட மாதிரி மறைஞ்சிருக்கிறது யாருன்றது ஞாபகம் இருக்குல்ல? நான் தான் சாரதா. எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு ஏன் தம்பியை எதுக்காக முட்டாள்னு சொல்றீங்க? சாரதா தேவி, என் மேல எவ்வளவு கோவப்படணுமோ அப்புறமா கோவப்பட்டுக்கோ. முதல்ல உன்னோட மகான் தம்பி கிட்ட கேளு. எதுக்கு என்னை விட்டுட்டு போனான்னு கேளு. இவனால என்ன கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்க. கண்டிப்பா நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை குருவோட தங்கச்சி பல்லாக்குல இருந்து விழாம இருந்திருந்தா இன்னைக்கே என்னோட கதை நிச்சயமா முடிஞ்சிருந்திருக்கும். இங்க பாருங்க, இந்த விஜயநகரத்துக்கு வந்ததுல இருந்து குரு உங்களோட எதிரியா இருக்காரு. என் தம்பி நேத்து தான் வந்திருக்கா. எல்லா பழியும் இவன் மேல போடாதீங்க. இப்ப குரு என்ன திட்டத்தை போட்டு என்ன மாட்ட வைக்க போறாருன்னே தெரியல. குருவோட மனசுக்குள்ள இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ உங்க தங்கச்சிக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது. ஒருவேளை தனிமணி சொன்னது உண்மையா இருந்தா இதுவரைக்கும் பண்டித ராமகிருஷ்ண விஷயத்துல நடந்த மாதிரி இருக்காது. என் தகுதி நிலைய மீறி அவனை ஒழிச்சிருவேன். இந்த பண்டித ராமகிருஷ்ணனை ஒட்டு மொத்தமா ஒழிக்காம எனக்கு வாய்வில்லை. குருஜி கொஞ்சம் பொறுமையா இருங்க. மகாராஜா உங்களை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக எப்ப வேணாலும் கூப்பிடுவாரு. பல்லாக்க தயார் செய்ய. சரிங்க குருஜி. மாமா, என்ன? உங்கள மாதிரி ஒரு மனிதர் பிரச்சனையில மாட்டும் போது அந்த பிரச்சனைய வெளியில இருந்து பாக்குறதுக்கே அவன் பயந்து போயிருவான். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற நபர் அந்த பிரச்சனைய வெளியில இருந்து பாக்குறதால அவன் அதுக்கான தீர்வை ஒரு நொடியில கொடுத்துருவான். அப்படியா? அது யாருப்பா? அது நான் தான் மாமா. நீங்க எதுக்காக நான் இருக்கும்போது கவலைப்படுறீங்க? உங்களோட பிரச்சனை என்ன? எல்லாரும் நீங்க இங்க இல்லைன்னு நினைக்கணும்ன்றதானே. ஆனா உண்மை என்னன்னா நீங்க இங்கதான் இருக்கீங்க, அப்படிதானே? ஆனா நான் இந்த பிரம்ம என்ற மேகத்தை அகற்றி உண்மை என்ற சூரியனை கொண்டு வர போறேன். அதனால எல்லாரும் வந்து உண்மையை தெரிஞ்சுக்க போறாங்க. அட கடவுளே, இவனுக்கு புரியுமா புரியாதா? பாட்டி ஒரு முறை எனக்கு கதை சொன்னாங்க. மகாபாரதத்துல சகுனி மாமா இருந்தாராம். அவரு அவரோட மருமகனை ஆட்டத்துல ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சாராம். ஆனா என்னோட இந்த மாமா ஒண்ணுமே இல்லாத அவரோட மூளையை பயன்படுத்தி அப்பாவை மாட்ட வைக்க பாக்குறாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுறியா? பெரிய குழப்பத்துல இருக்கேன். உன்னோட எதிரிங்க வெளியில இருக்கிறவங்களா இல்ல உள்ள இருக்கிறவங்களான்னு எனக்கு புரியல. சரியா சொன்ன பட்டு. இவங்க ரெண்டு பேரையும் நம்பிக்கிட்டு இருந்தனா என் கதை முடிஞ்சிடும் போல இருக்கு. இவனை இங்க தனியா விடுறது எனக்கு கொஞ்சம் கூட நல்லதே கிடையாது. இவனை ஏதாவது பண்ணி ஆகணும். மந்திரியாரே. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் போய் எத்தனை மாசம் ஆச்சு? மகாராஜா வெறும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் தானா? ஆனா எனக்கு என்னவோ ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா ராமகிருஷ்ணர் அவரோட வேலையை சிறப்பா செய்வாரு. அவர் இந்த அரசவையில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் பிரச்சனையாவே இருக்காது. அப்படி பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான தீர்வை அவர் உடனடியா சொல்லிடுவாரு. என்ன மந்திரியாரே? நீங்க சொன்னது உண்மைதான் மகாராஜா. இன்னைக்கு நான் குருவை கூப்பிட்டிருக்கேன். பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான பொறுப்பை நான் அவர்கிட்ட கொடுத்திருக்கேன். பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு. சரி சரி மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருவே. குருவே, உங்ககிட்ட நான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட தங்கச்சி உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் உங்களை இந்த அரசவைக்கு அழைக்க வேண்டியதாயிடுச்சு குருவே. மகாராஜா, ஒரு ராஜ்யத்தோட அரசன்
அவர் ராஜ்ய விவகாரத்துல எவ்வளவு கண்ணுங்கருத்துமா இருக்கானோ அதே மாதிரி தானே ஒரு ராஜகுருவும் இருந்தாகணும். ஒருபோதும் நான் அதுல பின்னடையவே மாட்டேன். பிரமாதம் குருவே, பிரமாதம். உத்தரவு. வணக்கம். மகாராஜா, இவரு போபண்ணா, அவரு ஜகத். இவங்க 2 பேரும் தங்களோட பிரச்சனைகளை சொல்றதுக்காக இன்னைக்கு அரசவைக்கு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஒரு மரத்தால வந்திருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் அவங்க பக்கத்து நியாயத்தை இப்ப உங்ககிட்ட சொல்ல போறாங்க. குருவே. உத்தரவு மகாராஜா. போபண்ணா நீங்க முதல்ல சொல்லுங்க. ஜகத் என்ன மாதிரியே போபண்ணா சொல்றத கவனமா கேட்கணும், புரியுதா? குருவே, எங்க 2 பேரோட தோப்புக்கு நடுவுல ஒரு மாமரம் இருக்கு. அது ரொம்ப பெருசு. அதனால அதுல இருந்து நிறைய மாம்பழங்களும் கிடைக்கும். எப்பவும் நாங்க அதை பங்கு போட்டுப்போம். எந்த மாம்பழம் ஜெகத்தோட தோப்புல விழுதோ அதெல்லாம் இவனோட மாம்பழங்கள். என்னோட தோப்புல விழுகிறதெல்லாம் எனக்கு சொந்தமாயிடும். மாங்கனி சாப்பிட்டு சாப்பிட்டு உங்க மனசு அப்படியே இருக்கு. சரி போபண்ணா, உங்களுக்கு நியாயம் வேணும் நீங்கல்ல, அதுக்கு பிரச்சனையை சொல்லணும். இந்த மாம்பழ கதையெல்லாம் இங்க வேண்டாம். சரிங்க குருவே. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அந்த மாமரம் முழுமையா என்னோட தோப்போட எல்லையில தான் இருக்கு. இவனோட தோப்புல வெறும் கிளைகள் தான் இருக்கு, அதுவும் கொஞ்சமா தான். குருவே, அதுவும் நிலத்துல படுவதே இல்ல. ஜகத், இந்த போபண்ணா சொல்றது உண்மைதானா? ஆமா குருவே, போபண்ணா சொன்னது எல்லாம் உண்மைதான். ரொம்ப நல்லா சொன்னீங்க போபண்ணா. மேல 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 சொல்லுங்க, மேல. மகாராஜா, பெரிய மனசோட இதுவரைக்கும் நான் எல்லாத்தையும் ஜகத்தோட பகிர்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா மகாராஜா, இனிமே நான் எதையும் பகிர்ந்துக்க விரும்பல. ஏன்னா அந்த மாமரம் என் தோப்போட எல்லையில தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மரத்தோட வேர் என் எல்லையில தான் இருக்கு. அதுல இருந்து கிடைக்கிற மாம்பழங்களுக்கும் உரிமை எனக்கு தான் இருக்கு. இதோ பாருங்க, தோப்போ இல்லை வேற ஏதாவது நிலமோ அதோட எல்லைங்கிறது அந்த நிலத்தோட அளவை மட்டும் அது குறிக்கல, அது யாருக்கு சொந்தம்னு சொல்லுது. அப்படின்னா இந்த மாமரம் போபண்ணாவோட எல்லைக்கு உட்பட்டு தான் இருக்கு. அது முழுமையா எல்லைக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் மரம் போபண்ணாவோடது தான். குருவே, அப்படியெல்லாம் கிடையாது. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் இருக்கு. அத நான் இங்க சொல்லியே ஆகணும். சில வருஷங்களுக்கு முன்னாடி அங்க எந்த மரமும் இல்ல. அந்த மரத்தை வச்சதே நான் தான். இது வரைக்கும் நான் தான் அதை பராமரிச்சுட்டு வரேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த மரம் பழம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. உண்மை என்னன்னா, போபண்ணா என் மரத்துல இருக்கிற பழங்களை எடுத்துக்கிறான். ஆனா இவன் எதுவும் பண்ணதில்ல. ஒவ்வொரு வருஷமும் மாம்பழம் வாங்க வந்துருவான். ஆனா நான் இவனை எதுவும் சொன்னதில்ல. ஜகத், நாம எந்த நிலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வேலை செஞ்சாலும் அந்த நிலம் யாரோடது? குருவே, அந்த செடியை நான் அங்க வைக்கும் போது அது ஏன் தோப்போட எல்லையில தான் இருந்தது. காலத்தோட சேர்த்து வயலோட எல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே வரும். மகாராஜா, ஜகத் சொல்றது ரொம்ப சரியா இருக்கு. காலத்தை பொறுத்து விவசாயிகளோட வயல் எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த மரம் இவனோட எல்லைக்குள்ள இருக்கு மகாராஜா. குருவே, இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. என் தோப்புல இருக்க என்னோட மரத்தை இவன் எதுக்கு கேக்குறான்? குருவே, இது வரைக்கும் இவன் எதுவுமே பண்ணதில்ல. எல்லா வருஷமும் மாம்பழத்தை மட்டும் எடுத்துக்க. மூடுங்க. இப்ப நீங்க முதல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி மாத்தி பழி போடுறத நிறுத்துங்க. அரசவைக்கான மாண்பை காப்பாத்துங்க. இத பாருங்க ஜகத், ஒரு குழந்தையை வளர்க்கறதுனால மட்டும் நீங்க அப்பாவாயிட முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த குழந்தையோட அப்பா அம்மா அந்த குழந்தையை எடுத்துக்குவாங்க. குரு சொல்றதும் சரிதான். குருவே, நீங்க சொன்ன இந்த நியாயத்தை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது நியாயமே கிடையாது. குருஜி, நீங்க இந்த அரசவையில பண்டிதர் ராமகிருஷ்ணர் தீர்வு கொடுக்கறத மட்டும் தான் பார்த்திருக்கீங்க. நீங்க கொடுத்ததே இல்ல. அதனால நீங்க உங்களை பண்டிதர் ராமகிருஷ்ணரா ஒருபோதும் நினைச்சுக்காதீங்க. குருஜி, நீங்க ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா? என்னதான் காக்கா அழகா நடந்தாலும் பாடினாலும் குயில் மாதிரி ஆயிட முடியாதுல்ல. குருவே, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பிரச்சனைக்கான தீர்வை பண்டிதர் ராமகிருஷ்ணர் வர வரைக்கும் ஒத்தி வைக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல ராமகிருஷ்ணர் ஒரு நிபுணர். குருவே, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணனோட இடமும் உங்களுடைய மூளையும் ரெண்டும் ஒண்ணுதான்.
எப்படி அது? ரெண்டுமே காலியா இருக்கு. மகாராஜா, இந்த அரசவை முழுமையா நிறைஞ்சிருக்கு. ஆனா இந்த அரசவையில ஒரு ஆசனம் காலியா இருக்குதுன்னா அது பண்டித ராமகிருஷ்ணனோடது. ஒரு நிறைஞ்ச அரசவையில ஒரே ஒரு இடம் காலியா இருந்தா கூட அது அரசவைக்கு நல்லதில்லை. அதனால மகாராஜா, அந்த ஆசனத்துல நான் உட்கார்றதுக்கான அனுமதியை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்ன? குருவே, உங்க வேண்டுகோள் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பெரியவர், உங்களுக்கு வேணும்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் இடத்துல போய் நீங்க உட்காரலாம். ஆனா அதுக்கு ஏதாவது விசேஷமான காரணங்கள் இருக்கா? சொல்லுங்களேன். எனக்கு ஞாபகம் வந்தா நான் சொல்றேன் மகாராஜா. என்னது? அதாவது அத நீங்க கூடிய சீக்கிரத்துல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரி, சரிங்க குருவே. மகாராஜா, அரசவைக்கு இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் வரணுங்கிற அவசியமே இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் நாம காத்திருக்கத்தான் வேணும். இந்த பிரச்சனைக்கான தீர்வை கூடிய சீக்கிரம் நானே கொடுக்கிறேன். இதோ பாருங்க ஜெயத், குருவே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறதுனாலேயே அந்த விஷயம் நமக்கு சொந்தம்ங்கிறது அர்த்தம் இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த மரம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கிறது கூட தப்புதான். ஆனா மகாராஜா, அது கூட இன்னொரு விஷயம். கால ஓட்டத்துல ஒரு நிலத்தோட எல்லை கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிறதும் உண்மை. அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சாகணும் மகாராஜா. இந்த வழக்குல சாட்சிகள் எதுவுமே இல்ல. ஆக இப்படி ஒரு சூழ்நிலையில இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. அந்த ஒரு மரத்தை வெட்டி எறியணும் மகாராஜா. என்ன? ஆமா மகாராஜா, அந்த மரத்தை வெட்டுறதோட மட்டும் இல்லாம அதுல இருக்கிற மொத்த பழங்களையும் 2 பேருக்கும் பங்கு போட்டு கொடுத்துருவோம். மரத்தையும் விறகா வெட்டிடணும் மகாராஜா. ஏன்னா அதுலயும் இவங்க 2 பேருக்குள்ள பங்கு இருக்கிறதுனால அதையும் 2ஆ பிரிச்சிட வேண்டியதுதான். இதனால 2 பேருக்குமே லாபம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மாமரத்தை அடி வேரோட வெட்டி எறிஞ்சிட்டா இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனையும் வெட்டி எறிஞ்ச மாதிரி தான். ரொம்ப நன்றி குருவே, நீங்க சரியான தீர்வை சொல்லியிருக்கீங்க. குருவே, அரசவைக்குள்ள வரும்போதே எனக்கு தெரியும் இங்க நிச்சயமா எனக்கு நியாயம் கிடைக்கும்னு. குருவே, நான் இப்பவே சீக்கிரமா கிளம்புறேன். மரத்தை வெட்ட ஏற்பாடுகள் செய்யறேன். என்ன ஜெகத், நான் என்னோட தீர்ப்பை சொல்லிட்டேன். நீங்க உங்க பக்கம் முடிவை சொல்லவே இல்லையே. அத சொல்லுங்க. குருவே, நீங்க தீர்வு சொன்னா அது சரியாதான் இருக்கும். இவன் மேல பழி போடுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனா என் மேலேயே நான் ஒரு பழியை போட்டுக்கிட்டு என்னோட தவற சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த அரசவையில போய் சொல்லிட்டேன். அந்த செடியை வச்சது நான் கிடையாது. அந்த வெயில இருந்தும் மழையில இருந்தும் பாதுகாத்தது நான் கிடையாது. உண்மை என்னன்னா அந்த மரம் இதோ இவனோடதுதான். அது எப்பவும் இவனுக்கு தான் சொந்தம். மகாராஜா, அந்த மரத்தை வெட்டுறதுக்கான உத்தரவு மட்டும் கொடுத்துறாதீங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நான் மரத்துக்கிட்ட இருந்து எப்பவுமே விலகே இருக்க மகாராஜா. பாத்தீங்களா குருவே, நீங்க முடிவை சொன்னதும் இவன் வாயில இருந்து எப்படி உண்மை வெளியே வந்துச்சுன்னு. எப்ப இருந்து இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு தெரியல. அவர் எப்ப பொய் சொன்னார் தெரியுமா? அவர் பொய் சொன்னாரு. ஆமா மகாராஜா, ஜெகத் இந்த வழக்கோட ஆரம்பத்துல பொய் சொல்லவே இல்ல. ஆனா வழக்க பொய் சொல்லி முடிச்சு வைக்கிறாரு. ஏன்னா ஜெகத் உண்மையிலே ரொம்ப நல்லவர் மகாராஜா. அவரு ஒரு குழந்தை மாதிரி ஒரு மரத்தை நட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்து அதை ஒரு மரமா ஆக்கிட்டாரு. அவர் அந்த மரத்துக்கு கொடுத்தது நேரம் மட்டும் இல்ல, அவரோட அன்பு, அந்த உணர்வு. அதனால அந்த மரம் கொடுக்கிற பழம் மட்டும் இல்ல, அதோட நிழலை கூட எல்லாரும் அனுபவிக்க அவர் ஒத்துக்குவார் மகாராஜா. ஆனா ஒரு நாளும் அதை வெற்றத அவர் மனசு ஏத்துக்காது. குருவே,
நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத தெளிவா சொல்றீங்களா? மகாராஜா, அந்த மாமரம்ங்கிறது இந்த ஜெகத்துங்கிறவருக்கு தான் சொந்தம். காலநிலை மாற்றத்தினால எல்லைகள் மாறி அந்த மாமரம் இப்போ போபண்ணா இடத்துல இருக்கலாம். மகாராஜா, எல்லைகள் மாறக்கூடியது, அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனா உண்மை எப்பவுமே மாறாதது மகாராஜா. மகாராஜா, ஜெகத் நட்டு வச்ச மரத்தை அவர் குழந்தை மாதிரி பார்த்ததுனால அதை வெட்டுறதுக்கு அவர் சம்மதிக்கல. அந்த மரத்தை காப்பாத்துறதுக்காக அரசவையில பொய் சொல்லக்கூடிய ஒரு குற்றத்தையே செஞ்சிருக்காரு. உன்னை என்னால உறுதியா சொல்ல முடியும், அந்த மரத்துக்கு மட்டும் வாய் இருந்தா அந்த மரம் என்ன சொல்லி இருக்கும் தெரியுமா? நான் ஜெகத்தோடது. பிரமாதம் குருவே. உங்களோட இந்த தீர்வால இந்த ராஜசபையை பெருமைப்படுத்திட்டீங்க. அதனால நான் உங்களையும் கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நன்றி மகாராஜா. குருவே, ஜெகத்துக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. ஆனா நான் இப்பவும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கேன். நீங்க உங்களோட இடத்தை விட்டுட்டு பண்டிதர் ராமகிருஷ்ணர் இடத்துல ஏன் போய் உட்காந்தீங்க? மகாராஜா, எனக்கு என்ன தோணுதுன்னா, குருவோட நியாயத்துல பண்டிதர் ராமகிருஷ்ணரோட ஆசனத்தின் சக்தியும் இதுல அடங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படி இல்ல. இது பார்க்கிற பார்வையை பொறுத்தது மந்திரியாரே. என்னோட ஆசனத்துல இருந்தா நான் ஒரு ராஜகுருவா தான் யோசிப்பேன். என்னுடைய எண்ணங்கள் பிரம்ம நிலையிலிருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனாலதான் நானே பண்டிதர் ராமகிருஷ்ணனோட ஆசனத்துல உட்கார்ந்து அவர் யோசிக்கிற மாதிரி யோசிச்சேன். அப்படி யோசிக்கும் போது இவங்களுக்கான நியாயத்தை கொடுக்க முடிஞ்சது. குரு தத்தாச்சாரியா, குரு தத்தாச்சாரியா. அனந்தா, இதுதான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வீடு. ஆனா எதுக்கு நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்த? ஏன்னா இந்த இடம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா எனக்கு எப்படிமா தெரியும்? நீ யார தேடிட்டு இருக்கியோ அவங்க வீடு இதுதான் எனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கும் தெரியாது. ஆனா அண்ணன் சந்தையில பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய குரல் கேட்டதுக்கு அப்புறம் தான் பிடிச்சிருந்த பல்லக்க விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் அவர் மேல விழுந்தேன். அப்பதான் எனக்கு புரிய வந்தது, நான் எதை தேடுறேனோ அந்த விஷயத்துக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு. பண்டிதர் ராமகிருஷ்ணரை பார்த்தா அது என்னன்னு தெரிஞ்சிரும்ல. அனந்தா, பல்லாக்கு சாஞ்சது, நீ விழுந்தது, அப்புறம் உன்னை யாரு காப்பாத்தினது, இந்த மாதிரி எல்லாம் நாம அவங்க கிட்ட போய் கேட்டா நாம ஏதோ விடுகதை கேக்குறோம்னு நினைக்க மாட்டாங்க? அண்ணி, நாம கேள்வி கேட்காமலேயே விடுகதைக்கான பதில் தெரிஞ்சிரும். அது எப்படி? பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு ஒரு மகன் இருக்கான்ல, அவனை பார்க்க வந்ததா சொல்லிடுவோம். அடடா அனந்தா, நீ அழகானவ மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியான பொண்ணும் கூட. வா, நாம உள்ள போலாம். இவ்வளோ லட்டா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குள்ளமாத்தா, நீங்களா? புத வந்துட்டாரு. வணக்கம்மா. இவங்க என்னோட நாத்தனார், பேரு அனந்தலட்சுமி. ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இவ ஒண்ணும் சொல்லல, நான் தான் இவள பாஸ்கரை பார்க்க கூட்டிட்டு வந்தேன். விஜயநகரத்துல எல்லாரும் என்ன பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வெளியூர்ல இருந்து என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எங்க அந்த பையன்? நான் அவன் கூட விளையாடணும்னு ஆசைப்படுறேன். பாஸ்கர் பெரிய பையன் கிடையாது, ரொம்ப சின்ன குழந்தை. அதனால அவனால அங்க இங்க ஓட முடியாது. அங்க பாருங்க, தொட்டிலுக்குள்ள இருக்கான். வாங்க வாங்க வாங்க. குழந்தை ரொம்ப அழகா இருக்கான். இவனை பாத்துக்கணும்னா வீட்ல எல்லாரும் சேர்ந்து பாத்துப்பீங்க போல. இல்ல, நானும் அம்மாவும் சேர்ந்து பாத்துப்போம். சில நேரம் குண்டப்பாவும் பாத்துப்பான். இந்த குழந்தைய பாத்துக்க இங்க வேற யாருமே இல்லையா? அனந்தா, இது பண்டிதர் ராமாவோட வீடு. அவரும் இங்க தானே இருப்பாரு. ஆனா அவரை இப்ப இந்த ஊர்ல இருந்து தள்ளி வச்சிருக்காங்க அனந்தா. அப்படின்னா இவ்ளோ பெரிய வீட்ல நீங்க 3 பேர் தான் இருக்கீங்களா?
அப்படின்னா இவர்தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரா? இல்ல இவன் என்னோட தம்பி தெனாலில இருந்து வந்திருக்கான். கொஞ்ச நாள் இங்கதான் இருப்பான். அப்படின்னா இவர் 3 மாசம் வரை பண்டிதர் ராமாவை பார்க்க முடியாதுல்ல? ஏன்னா அவர் 3 மாசத்துக்கு விஜயநகரத்துக்கு வர மாட்டாருல்ல. நீங்க எங்க யோசிக்கிறீங்களோ அவர் அங்க இல்ல. ஏன்னா அவர் இங்கதான் இருக்காரு. ஆனா அவர் இங்க இருந்தும் இங்க இல்ல. ஏன்னா அவர் வேற எங்கேயோ இருக்காரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கும் இது வரைக்கும் இவ்வளவுதான் தெரியும். சாரதா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. உன் மாமியாரால எதுவுமே பேச முடியாது. உன்னோட தம்பி அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது. அம்மா என்ன சொல்றாங்கன்னா இது ராமாவோட வீடு. ராமா இங்க இல்ல. ஆனா ராமாவோட ஞாபகங்கள் இன்னும் இங்கதான் இருக்கு. அததான் இவளோட தம்பி சொல்ல வந்தா. அதாவது என்னோட தம்பி சொல்ல வந்தா. இல்ல நான் அத சொல்ல வரல. அப்ப சரி, நான் அப்படியே கிளம்புறேன். இல்ல நீங்க பாஸ்கர் கூட விளையாடணும்னு சொன்னீங்களே, இருங்க நான் போய் இப்பவே பொம்மைகளை கொண்டு வரேன். இல்ல, இன்னைக்கு வந்த வேலை முடிஞ்சது. அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. நான் போய் ஆகணும். ஆனா நீங்க பொம்மைகளை பத்தி யோசிக்க வேண்டாம். நான் இங்க அடிக்கடி வருவேன் இவன் கூட விளையாடுறதுக்கு. நான் போயிட்டு வரேன். இவங்க 2 பேரும் பேசினது ஒண்ணும் புரியல. என் கூட விளையாடுறதுக்காக வந்தாங்க, ஆனா விளையாடாமையே போயிட்டாங்க. அம்மா இன்னைக்கு என்ன சரியா குளிக்க வைக்கலன்னு நினைக்கிறேன். அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா உங்களோட கை செய்கை தான் எனக்கு புரியும், ஆனா வயித்தோட செய்கை எனக்கு புரியல. சரி, வயிறு வலிக்குதா? வயிறு வலிக்குது. புரிஞ்சிடுச்சுமா? புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சு என்ன பண்றது? ஏதாவது பண்ணு. என்ன பண்றதுமா? சாரதா, வேற என்ன பண்ணணும்? இன்னும் லட்டு கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடு. வயித்து வலி சரியாயிடும். அப்படிதானமா? நான் போய் கொண்டு வரேன். டேய், நீ எங்கடா போற? யார கேட்டு போற? இங்கே உட்காரு. ஏ சாரதா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போய் சூரணத்தை கொண்டு வா. அம்மாக்கு வயிறு வலிக்குது. வாங்க. மெதுவா வாங்க. உட்காருங்கம்மா. இவ்ளோ லட்டு சாப்பிடாதீங்கன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். கொண்டு வா. இந்தாங்க சூரணத்தை சாப்பிடுங்க. இத சாப்பிட்டாதான் சரியாகுமா? சாப்பிடுங்க. அம்மா, சூரணத்தை சூரணம் மாதிரி சாப்பிடணும். சாப்பாடுன்னு நினைச்சுக்கிட்டு அதை அள்ளி சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு சரியாகணும்னா அதை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க, சரியா? சரி, சாப்பிடுங்க. வணக்கம் மகாராஜா. விஜயநகரத்தோட பக்கத்து நாட்டு ராஜா விஸ்வேஸ்வரா உங்களுக்காக பரிசு அனுப்பியிருக்காரு. ராஜா விஸ்வேஸ்வர் ராவோட தரப்புல இருந்து பரிசா அவரு 2 சிலைகளை அனுப்பியிருக்காரு. மகாராஜா, நம்ம பக்கத்து ராஜ்யத்தோட ராஜா விஸ்வேஸ்வர் ராவ் இதுக்கு முன்னாடி விஜயநகரத்துக்கு எதிரா நம்ம எதிரிகளோட சேர்ந்து பல சதிகளை இவர் பண்ணியிருக்காரு. இவரை மட்டும் நம்ம எப்பவுமே நம்ப கூடாது மகாராஜா. ஆமா மந்திரியாரே, நாம கொஞ்சம் தீவிரமா யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். நம்ம பக்கத்து ராஜ்யத்தோட ராஜாவோட நோக்கமும் எதுக்காக இங்க அனுப்பி வச்சிருக்காருங்கிறதும் தெரியாம நாம அவங்க கிட்ட இருந்து எந்த பரிசையும் ஏத்துக்க கூடாது மகாராஜா. அதாவது நாம இந்த பரிசை திருப்பி அனுப்பிடலாம்னு நினைக்கிறேன். மன்னிக்கணும் மகாராஜா. உங்களோட அனுமதியோட இந்த விஷயத்துல நான் ஒன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா குருவே, சொல்லுங்க. மகாராஜா, பக்கத்து மகாராஜா உங்களை பாராட்டி பரிசு கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஒருவேளை இப்ப எடுத்திருக்கிற முடிவுப்படி அந்த மகாராஜா உங்களுடைய நட்பை வேண்டி கொடுத்து அனுப்பியிருக்கிற அந்த பரிசை நீங்க திருப்பி அனுப்பிட்டா அது அவரை அவமரியாதை பண்ண மாதிரி ஆயிடும். இப்போ இந்த சந்தர்ப்பங்கிறது ஒரு எதிரிய நண்பனாக்குறதுக்கான வாய்ப்பு.
இப்போ நீங்க நண்பராகி நாளைக்கு கூட்டமைப்பாகி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த சமயத்துல உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய எத்தனையோ அரசர்களுக்கு மத்தியில விஸ்வேஸ்வரராவும் ஒருத்தரா இருப்பாரு. இதுல என்னோட யோசனை என்னன்னா, பரிச ஏத்துக்கிறது தான் நல்லது. ஆனா குருவே, நான் என்ன சொல்றது சரிதான் மந்திரியாரே. குருவே, நீங்க சொன்ன ஆலோசனையை ஏத்துக்கிறேன், அதோட அந்த பரிசையும் நான் ஏத்துக்கிறேன். இது நல்ல முடிவு மகாராஜா. மந்திரியாரே, அந்த சிலைகளை உள்ள கொண்டு வர சொல்லுங்க. அங்க பாருதனி, அங்க பாரு. சிலை மனுஷங்கள மாதிரியே இருக்கிற சிலை. ஆஹா, எவ்வளவு தத்துருவமா இருக்கு. மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கு வணக்கம். ராஜா விஸ்வேஸ்வர் ராவ் அவர்கள் உங்களுக்கு இந்த பரிசு அனுப்பியிருக்காரு. இது புத்தம் புதிய விலை உயர்ந்த சிலைகள். நீங்க இந்த சிலைகளை ஏத்துப்பீங்கன்னு நம்புறோம். மகாராஜா, பாத்தீங்கல்ல, எனக்குள்ள என்ன விஷயம் தோணுச்சோ அந்த விஷயம் உண்மையிலேயே சரி, ரொம்ப ரொம்ப சரி. ஒரு சிலையோட கையில மஞ்சள் பூ இருக்கு, இன்னொரு சிலையின் கையில வெள்ளைப்பூ இருக்கு. மஞ்சளுக்கான அர்த்தம் நட்பு, வெள்ளைக்கான அர்த்தம் சாந்தி, சமாதானம். அதனால மகாராஜா, ராஜா விஸ்வேஸ்வர் ராவோட தூதுங்கிறது நட்புக்காகத்தான் இருக்கு. பிரமாதம். ராஜா விஸ்வேஸ்வர ராவோட இந்த பரிசு ரொம்ப அருமையா இருக்கு. நான் இதை ஏத்துக்கிறேன். இந்த 2 சிலைகளையும் இந்த அரசவையில வைங்க. இந்த அரசவையோட அழக கூட்டுங்க. அப்புறம் மந்திரியாரே, ராஜா விஸ்வேஸ்வர ராவ் அவர்களுக்கு விசேஷமான ஒரு நன்றி கடிதத்தை எழுதுங்க. கண்டிப்பா மகாராஜா. சொல்லுங்க குருஜி. இங்க நடந்ததை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? என் பேச்சத்தான் இப்ப மகாராஜா கேட்கிறாரு. என் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசல. போதாது, ராமகிருஷ்ணனை நிரந்தரமா இந்த ராஜ்யத்தை விட்டு துரத்துனாதான் என்னோட செல்வாக்கு நிரந்தரமாகும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த விஜயநகரம் என் கைக்குள்ளதான் இருக்கும். இப்ப இல்ல குருஜி, இப்ப இல்ல. நாம அவசரப்பட்டா எல்லாமே கெட்டு போயிடும் குருஜி. அப்படின்னா குருஜி, இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் விஜயநகரத்துல தான் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம இதை தான் பண்ணணும், இல்லனா மாட்டிக்குவோம். உட்காருங்க, உட்காருங்கம்மா. அம்மா, இந்தாங்க, இந்த மருந்தை குடிங்க. குடிங்க, எல்லாம் சரியாயிடும். குடிங்க குடிங்க, நல்ல தூக்கமும் வரும். கசப்பதான் இருக்கும். சரதா, அம்மாக்கு இப்ப ஆழமான தூக்கம் வரும். இவங்க படுக்கையும் தலகணையும் இங்க கொண்டு வா. இவங்களை இங்கே தூங்க வச்சிடலாம். சரி. அம்மா வாங்க, இப்படி படுங்க. இவங்களோட மருந்த நான் 2 மடங்கா கொடுத்துட்டேன். நாளைக்கு மதியானம் வரைக்கும் இவங்க எழுந்துக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் என் நிழலை விட அதிகமா பிரச்சனை தான் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. பிரச்சனைன்னு சொல்லும் போது ஞாபகம் வருது. கோவிந்த் எங்க? எங்க? வெளியே உட்கார்ந்திருக்கான். வெளியில என்ன பண்றான்? அதிகமா வெளியில இருக்க வேணாம்னு சொல்லு. உள்ள வந்து தூங்க சொல்லு. போ. போறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து எத்தனை நாள் ஆச்சு? அரசவைக்கு வரக்கூடிய மொத்த பிரச்சனைகளையும் நானே தீர்த்து வச்சு, கொடுக்கக்கூடிய பரிசுகளையும் என்னோட பேரைய எழுத வச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு சந்தோஷம். ஆமா குருஜி, உங்களுக்கு இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனா எங்களுக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு குருஜி. இனியும் பார்க்கத்தான போறீங்க. பரிசு மழை ஏன் மேல பொழியும். அதுல கொஞ்சம் பரிசுகளை சௌதாமணிக்கும் கொண்டு போய் கொடுப்பனே. அப்பதான் நான் ராஜகுரு. என்ன குருஜி, நீங்க மறந்துட்டீங்களா? முதல்ல இருந்தே நீங்க ராஜகுரு தானே? இப்பவும் நான் ராஜகுரு தான், ஆனா சாதாரண ராஜகுரு.
ஆனா இனி வரும் காலத்துல மகா 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 மகாராஜ குருவா இருப்பேன். பாருங்க, இதுக்கப்புறம் நான் செய்ய போற செயல்பாடுகள் எல்லாம் வரலாறா மாறி இருக்கும். குருஜி, நம்ம கனவுகள்ல எவ்வளவு உயரம் வேணாலும் பறக்கலாம். ஆனா குருஜி, உண்மை என்னன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் நீங்க உங்களுடைய கனவுகள்ல மட்டும்தான் சந்தோஷப்பட்டுக்க முடியும். பண்டிதர் ராமகிருஷ்ணரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுவும் 3 மாசத்துக்கு மட்டும்தான். 3 மாசம் அப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது குருஜி. அட முட்டாளுங்களா, தன்னோட தலையெழுத்தை எவன் ஒருத்தன் தானே எழுதுறானோ அவன் எப்படி அடுத்தவங்களுக்கு பயப்படுவான்? அதோட என் தங்கச்சி என் கூட இருக்கிற வரைக்கும் என்னை எவனாலையும் அசைக்க முடியும். உண்மையிலேயே என் தங்கச்சி ஒரு அனந்த லட்சுமி. இந்த விஜயநகரத்துக்குள்ள அவ காலடி பட்டதோ என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? பண்டித ராமகிருஷ்ணன் ஊரை விட்டு வெளியேற வேண்டியதாயிடுச்சு. அவ வீட்டுக்குள்ள வந்ததும் என்னாச்சு? என்னாச்சு? பரிசு என்ன தேடி வந்தது. அதிர்ஷ்டம்ங்கிறது இப்போ என் வீட்டுக்குள்ள இருக்கு. என்னாச்சு? உங்களால நம்பவே முடியல. முட்டாளுங்களுக்கு அது புரியாது. அத புரிய வைக்கிறதுக்கு தானே நான் இருக்கிறேன். இது என்ன? தங்க நாணயங்கள். தங்க நாணயங்களே தான். நீங்க ஒரு வேலை செய்யுங்க. என்னோட கண்களை கட்டி விட்டுட்டு பரிசுகள் இருக்கிற இந்த பைய ஒளிச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க. அப்படி 1ல இருந்து 10 வரைக்கும் எண்றதுக்குள்ள இந்த பைய நான் கண்டுபிடிக்கலன்னா இந்த பை இருக்கு, இது உங்களுக்கு தான். இப்ப இல்ல, முதல்ல என் கண்ணை கட்டுற வேலையை பாருங்க. கட்டு தனி, துணியை எடுத்து கண்ணை கட்டு சீக்கிரம். இதுதான் சரியான வாய்ப்பு. கட்டியாச்சு குருஜி. சரி, இப்ப அந்த பைய எங்கேயாவது மறைச்சு வைங்க. மறைச்சு வச்சீங்களா? என்ன ஆச்சு? குருஜி, நான் பைய மறைச்சு வச்சுட்டேன். இப்ப கண்டுபிடிங்க. பொண்ணே, 2 3 இப்போவாவது நம்பிக்கை வந்ததா உங்களுக்கு? நம்பிக்கை வந்துருச்சு குருஜி. நீங்க எப்படி பண்ணீங்க? போச்சு போ, நமக்கு இல்ல தானே. பண்டித ராமகிருஷ்ணா, பண்டித ராமகிருஷ்ணன் இன்னும் விஜயநகரத்துக்குள்ளதான் இருக்கா. இவ்வளோ பெரிய வாய்ப்பு தவம் இருந்தாலும் எனக்கு கிடைச்சிருக்காது. பண்டித ராமகிருஷ்ண செஞ்ச அந்த ஒரு தப்புனால எனக்கு கிடைச்சிருக்கு. தனிமணி, புறப்படுங்க. இப்பவே நாம பண்டித ராமகிருஷ்ணனை போய் பிடிப்போம். அவன் இங்க இருக்கிறத கூட்டத்தை கூட்டி காட்டுறதோட ராத்திரியோட ராத்திரியா அரசவையையும் கூட்டிட வேண்டியதுதான். பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு இனிமே அவனோட சூரியன் விஜயநகரத்துக்குள்ள உதிக்க கூடாது. எல்லாரும் தூங்குற இந்த ராத்திரி நேரத்துல நமக்கான சூரியன் உதிச்சிருச்சு. பண்டித ராமகிருஷ்ணா, இதுக்கப்புறம் பாரு. சத்தம் போடாதீங்க, அமைதி. இது யாரு? அட, இது அவங்க தானே. மதியானம் என் கூட விளையாடணும்னு வந்தவங்க தானே. இங்க என்னதான் நடக்குது? நம்மளை தவிர இங்க வேற யாராவது வந்திருக்காங்களா? அந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு. குருஜி, எனக்கு இருட்டுல எதுவுமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எப்படி சத்தம் கேட்டுச்சு? குருஜி, உங்களுக்கு வேற ஏதாவது சத்தம் கேட்டிருக்கோம். நீங்க போங்க. வாய மூடுங்க. சத்தம் வெளியே வரக்கூடாது மட பசங்களா. இல்லன்னா பண்டித ராமகிருஷ்ணனுக்கு பதிலா நான் மாட்டிக்குவேன். வாங்க வாங்க.
வா வா நீங்க இங்க நான் தான். ஏன் நீங்க வேற யாருக்காவது காத்துட்டு இருந்தீங்களா என்ன? இல்ல இங்க தூங்கிட்டு இருந்தேன். அவ அங்க இருக்கா. அங்க அங்க அந்த குழந்தையா? பாஸ்கர் கூட விளையாட நீங்க மறுபடியும் வருவேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. நான் அவன இல்ல, உங்களை பார்க்க தான் வந்தேன். வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க இப்ப ஏன் பேசணும்? இந்த நேரத்துல யாராவது பாத்துட்டாங்கன்னா? அட, யாரும் பார்க்க மாட்டாங்க. வாங்க. இல்ல நான் வரல. இன்னும் நீங்க எத்தனை முறை என்ன காப்பாத்த போறீங்க? தெரியல. இப்போதைக்கு 2 முறை ஆயிடுச்சுல. ஆனா நீ ஏன் விழுந்துட்டே இருக்க? அது எனக்கும் தெரியல. நீங்க என்ன காப்பாத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லதான் வந்தேன். இந்த நேரத்துலயா? நீங்க நாளைக்கு வந்திருக்கலாம்ல. எனக்கு யாரோ பேசுற சத்தம் கேக்குது. ஆமா குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணனும் அவனோட மனைவியும் உங்களுக்கு எதிரா சதி பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அட முட்டா பசங்களா, உங்களை சொல்லுவேனா முட்டாள் குருஜி? இவனை தான் முட்டாள்னு சொன்னேன். சத்தம் அங்க இருந்து வரல, இந்த பக்கத்துல இருந்து தான் வருது. அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணன் அங்கதான் இருக்கணும். சத்தம் இப்ப இங்க இருந்து வந்துச்சு. யாரோ எழுந்துட்டாங்க போல இருக்கு. நாம போய் ஒளிஞ்சுக்கலாம். வாங்க. எங்க? வாங்கங்கறல்ல. வர. அம்மா தாயே, எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டேன். இப்ப எங்க குரு வந்திருக்காரு. இப்ப என்ன பண்றது? எங்க ஓடுறது? இப்ப இங்க என்னதான் நடக்குது? இது என்ன ராத்திரியா பகலா? இங்க அங்கன்னு சுத்தி 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 சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணரை கண்டுபிடிக்கணுமா இல்ல அந்த சத்தத்தை கண்டுபிடிக்கணுமா? பண்டிதர் ராமகிருஷ்ணரை கண்டுபிடிக்கணும்னா இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.